கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வழக்கத்தை விட அதிக அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த நேரலை காட்சிகளோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. அவரிடம் கேட்கலாம். ஜெரி, கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி இப்போ வரைக்கும் எவ்வளவு மக்கள் அங்கு வந்திருக்கிறாங்க? வரக்கூடிய மக்கள் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? ஷாம், வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையை நோக்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் படையெடுத்து வருகிறார்கள். இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படிங்கிறதால நாடு முழுவதுமே பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவியலாக குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சென்னை மெரினா கடற்கரையில் வழக்கத்தை விட பொதுமக்கள் அதிகமாகவே வந்த வண்ணமே இருக்கிறார்கள். மாலை 4 மணியிலிருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகப்படியான பொதுமக்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மெரினா கடற்கரை அருகே முன்னாள் முதல்வர்களுடைய சமாதிகள் இருப்பதால இங்கே ஏறத்தாழ ஒரு சுற்றுலா தலமாகவே மாறி இருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகை காலகட்டத்திலுமே மெரினா கடற்கரைக்கு வருகிறவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர்களுடைய நினைவிடத்திற்கும் சென்று பார்வையிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் இன்று மாலையிலிருந்து அதிகப்படியான கூட்டம் இங்கே குவியலாக வந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இங்கே மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளில் தின்பண்டங்களை பொறித்து கொண்டே மலர் பரப்பில் அமர்ந்து கொண்டு கதைகள் பேசுவது, அதுவும் இந்த பொழுதுபோக்கை கழித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வட மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கிறது. நாளுக்கு நாள் வட மாநிலத்தினுடைய எண்ணிக்கை தமிழகத்தை நோக்கி வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நாள் விடுமுறைக்காக அவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாத சூழல்னால மெரினா கடற்பரை போன்ற சுற்றுலா தலங்களில் நேரம் செலவழிப்பதற்காக வந்த வண்ணமே இருக்கிறார்கள்.